Hi friends, welcome to our channel. Last ரெண்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து asynchronous sequential logic circuitல யூஸ் ஆகக்கூடிய மெமரி எலிமெண்ட் அதாவது latch பற்றி பார்த்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா SR latch பற்றி பார்த்தோம். SR NOR latch அதுக்கப்புறம் SR NAND latch பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் ஒரு சர்க்யூட்டில் வந்து SR latch இருந்தால் அந்த சர்க்யூட்டை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஏன் நமக்கு வந்து இந்த அனாலிசிஸ் தெரியணும் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இன் ஃபியூச்சரில் SR latch யூஸ் பண்ணி சர்க்யூட் asynchronous sequential logic சர்க்யூட் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக SR latch ஒரு சர்க்யூட்டில் இருந்தால் எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம டிசைன் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஒரு சர்க்யூட் கொடுத்துட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த சர்க்யூட்டில் வந்து SR NOR latch இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு latch இருக்குது. ஸோ இது ஒரு NOR latch. ஸோ இது வந்து latch 1. ஸோ கீழே இருக்குது பார்த்திங்கன்னா latch 2. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா NOR latch. ஸோ இதுவும் NOR latch தான். ஸோ மேலே இருக்கிறதும் NOR latch தான். ஸோ ரெண்டு NOR latch நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு SR NOR latchல ஸோ அது திரும்ப நான் உங்களுக்கு இந்த இடத்துல போடுறேன். ஸோ ஒரு NOR latch இருக்குது அப்படின்னா NOR latchல அதாவது S அதுக்கப்புறம் R. ஸோ S டாட் R ஸோ ஈக்குவல் டு S டாட் R ஈக்குவல் டு 0வாக இருந்தால் ஸோ இதனுடைய நெக்ஸ்ட் ஸ்டேட் அதாவது SR latchனுடைய நெக்ஸ்ட் ஸ்டேட்டு Y ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா if SR ஈக்குவல் டு 0 தென் எப்படி எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டேட் Y ஈக்குவல் டு S ப்ளஸ் R பார் Y அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து டெரைவ் பண்ணது. இதுவே NAND latch-ஆக இருந்தால் S பார் R பார் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் Y ஈக்குவல் டு S பார் ப்ளஸ் RYன்னு எழுதிக்கலாம். ஸோ அது NAND latch-க்கு நம்ம லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு ட்ரூவாக இருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஸோ அப்புறம் நம்ம செக் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் S1 R1 ஏன்னா ரெண்டு latch இருக்கிறதுனால S1 R1 அதே போல் S2 R2 நம்ம கண்டுபிடிச்சிட்டு இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவான்னு செக் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம் S1. ஸோ S1 என்ன இருக்கும் S1 ஈக்குவல் டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா S1. ஸோ இதான் வந்து S1. ஸோ இந்த S1 வந்து பார்த்திங்கன்னா இங்கே X1 டாட் Y2 X1 Y2. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா S1. அதே போல் R1 என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா R1 ஈக்குவல் டு ஸோ இங்கே பாருங்கள் இதுதான் R1. ஸோ இப்போ இந்த இடத்துல X1 பார் வரும். ஸோ இங்கே வந்து X1 பார் வரும். அப்போ X1 பார் டாட் இங்கே X2 பார் வரும். X2 பார். அப்போ R1 ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா X1 பார் அதே போல் X2 பார். ஸோ இதுதான் S1 R1. இப்போ இந்த ஃபஸ்ட் கண்டிஷன் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ S1 R1 ரெண்டுத்தையும் நம்ம அண்டு பண்ணி பார்ப்போம். அதை மட்டும் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ என்ன வரும் X1 Y2 டாட் ஸோ இந்த இடத்துல X1 பார் X2 பார். ஸோ நமக்கு தெரியும் X டாட் X பார்னு வந்தாவே நமக்கு 0. ஸோ இது நமக்கு தெரியும். ஸோ இது நம்ம பை யூஸிங் பூலியன் லாஸ். ஸோ இதை வச்சு நம்ம சொல்கிறோம். அப்போ X1 பார் இருக்கிறதுனால இந்த கண்டிஷன் என்ன ஆகிடும் 0 ஆகிடும். ஸோ அப்போ அந்த கண்டிஷன் நமக்கு வந்து S1 R1 ஈக்குவல் டு 0என்ற கண்டிஷன் ட்ரூ. அப்போது நம்ம Y1 எப்படி எழுதிக்கலாம் Y1 ஈக்குவல் டு S1 ப்ளஸ் R1 பார் Y1 எழுதிக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன் ஈக்குவேஷன். இதே போல் S2 கண்டுபிடிக்கலாம். ஸோ S2 ஈக்குவல் டு என்ன ஸோ S2 இங்கே இருக்குது பாருங்கள். S2ன்றது X1 X2. ஸோ இது வந்து X1 இது வந்து X2. அப்போ S2 ஈக்குவல் டு X1 அதே போல் X2. அதே போல் R2 என்ன இருக்குது R2 பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது R2. அப்போது இந்த இடத்துல நமக்கு X2 பார் கிடைக்கும். ஸோ இங்கே Y1 இருக்குது. அப்போ X2 பார் Y1. இப்போ இதுவும் செக் பண்ணி பார்க்குறோம் S2 டாட் R2. ஸோ கண்டிஷன் 0 வருதான்னு செக் பண்ணுறோம். அப்போ X1 X2 டாட் அதே போல் X2 பார்
y1. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இங்கே x2 பார் இருக்குது, இங்கே x2 இருக்குது. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு நினைவே 0 கிடைக்க போகுது. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ. அப்போ இதிலிருந்து y2 ஈக்குவல் டு s2 ப்ளஸ் r2 பார் y2 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ y1 கண்டுபிடிச்சிட்டோம், அதே போல் y2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த s1 r1 s2 r2 கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் இந்த ஈக்குவேஷனில். இந்த ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன் வந்து SR ஈக்குவல் டு 0-1ன்றதை டெஸ்ட் பண்ணிவிட்டு y1 அதாவது நெக்ஸ்ட் ஸ்டேட் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிடுறோம். இப்போ திரும்பவும் கொண்டு வந்து அந்த s1 r1 வேல்யூ கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணலாம். சாரி s1 r1. ஸோ s1 என்ன, s1 ஈக்குவல் டு x1 y2, r1 ஈக்குவல் டு x1 பார் x2 பார். ஸோ இதை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இதை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதே போல் இதை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், டிரான்சிஷன் ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிடும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம y1. ஸோ y1க்கான ஈக்குவேஷன் எழுதுகிறோம். ஸோ s1 ஈக்குவல் டு என்ன, s1 ஈக்குவல் டு x1 y2 ப்ளஸ் r1ன்றது என்ன, r1 அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா x1 பார் x2 பார். x1 பார் x2 பார்ன்றது r1, இதுக்கு பார் போட்டால் r1 பார் ஆகிடும். ஸோ இங்கே என்ன இருக்குது, ஏற்கனவே y1 இருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது சால்வ் பண்ணோம்னா x1 y2 இப்போ டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். ஸோ டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது a டாட் b ஹோல் பார் ஈக்குவல் டு a பார் ப்ளஸ் b பார் வந்துடும். அப்போது இங்கே ரெண்டு முறை பார் வரும்போது x1 மட்டும் தான் வரும். அப்போ x1 x2 இன்ட்டு y1. ஸோ ஃபைனலாக y1 வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x1 y2 ப்ளஸ் x1 x2 x1 y1 ப்ளஸ் x2 y1. ஸோ அப்போ y1 ஈக்குவேஷன் என்ன, கேபிட்டல் y1 ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா x1 y2 ப்ளஸ் x1 y1 ப்ளஸ் x2 y1. ஸோ அதே போல் நம்ம y2 கண்டுபிடிச்சலாம், கேபிட்டல் y2. ஸோ கேபிட்டல் y2 என்ன, s2. ஸோ s2 வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா x1 x2 ப்ளஸ் r1 பார் r2 பார். r2 வேல்யூ வந்து x2 பார் y1. ஸோ இதுதான் வந்து r2 வேல்யூ. ஸோ இதுக்கு பார் போட்டால் r2 பார் கிடச்சிரும் இன்ட்டு y2. ஸோ இதையும் நம்ம டிமார்கன்ஸ் தியரம் வச்சு சிம்பிளை பண்ணிடலாம். x1 x2 ப்ளஸ் x2 ப்ளஸ் y1 பார். ஸோ இதை நம்ம திரும்ப டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது a டாட் b ஹோல் பார் ஈக்குவல் டு a பார் ப்ளஸ் b பார் வரும். அப்போ இங்கே x2க்கு மட்டும் டபுள் பார் வரும், அப்போ கேன்சல் ஆகிடும். y1க்கு மட்டும் பார் நிற்கும். ஸோ அப்போ இங்கே y2. ஸோ அப்போ நமக்கு y2 வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா y2 ஈக்குவல் டு x1 x2 ப்ளஸ் x2 y2 ப்ளஸ் y1 பார் y2 பார் y1 பார் y2. ஸோ x1 x2 ப்ளஸ் x2 y2 ப்ளஸ் y1 பார் y2. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் y2 ஈக்குவேஷன். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது இதனுடைய ட்ரூத் டேபிள், சர்க்யூட்டினுடைய ட்ரூத் டேபிள் நம்ம போட்டுடலாம். அல்லது இதனுடைய ஆப்ரேஷன் எப்படி வந்து ஒர்க் ஆகாத டேபிள் அல்லது கேரக்டரிஸ்டிக் டேபிள் எப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதை அது போட்டால் தான் நம்ம அதை யூஸ் பண்ணி டிரான்சிஷன் டேபிள் போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கேரக்டரிஸ்டிக் டேபிள் அல்லது ட்ரூத் டேபிள் நம்ம போட்டுடலாம். ஸோ கேரக்டரிஸ்டிக் டேபிள் நான் ஒன்று உங்களுக்கு எழுதிக்கிறேன். கேரக்டரிஸ்டிக் டேபிள். ஸோ என்ன இருக்கும் கேரக்டரிஸ்டிக் டேபிளில், ப்ரீவியஸ் ஸ்டேட் இருக்கும், இன்புட் இருக்கும், அதே போல் நெக்ஸ்ட் ஸ்டேட் நமக்கு வரும். y1 இருக்கும், அதுக்கப்புறம் y2 இருக்கும், அதே போல் x1
x2 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் என்ன இருக்கும்? நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் கேபிட்டல் y1 அதே போல் கேபிட்டல் y2 இருக்கும். ஸோ இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா எல்லா பாசிபிள் இன்புட் காம்பினேஷன்ஸ் நம்ம எழுதிடலாம். அப்போ 0 0 0 0 வரும். நெக்ஸ்ட்டு 0 0 0 1 0 0 1 0 ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பாசிபிள் இன்புட் காம்பினேஷன்ஸ் நம்ம எழுதிட்டோம். இன்புட் காம்பினேஷன்ஸ் வித் ப்ரெசன்ஸ் ப்ரீவியஸ் ஸ்டேட் நம்ம எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா y1. ஸோ y1 எப்போல்லாம் 1 கிடைக்கும்? x1 y2 ஒன்றா இருந்தாலும் 1 கிடைக்கும், அல்லது x1 y1 ஒன்றா இருந்தாலும் 1 கிடைக்கும், அல்லது x2 y1 ஒன்றா இருந்தாலும் 1 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கண்டிஷனும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா x1 y2னா ஸோ இது x1 இது y2. ஸோ இந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடிய 2 பிட்டு ஒன்றா இருந்துச்சுன்னா 1 கிடைக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் 1 இருக்குது பாருங்கள், இங்கே 1 இருக்குது, அதே போல் இங்கே 1 இருக்குது, அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ இப்போ நான் y1க்கு மட்டும் போட்டிருக்கேன். அதே போல் x1 y1 சேம் ஒன்றா இருந்தாலும் நமக்கு 1 கிடைக்கும். அப்போ x1 y1னா x1 y1. ஸோ ஃபஸ்ட்டு பிட்டும் அதாவது இந்த இதுவும் இது y1 இது x1 இது ரெண்டும் ஒன்றா இருந்தாலும் நமக்கு 1 கிடைக்கும். ஸோ எங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இங்கே 1 இருக்குது, அதுக்கப்புறம் இங்கேயும் 1 இருக்குது. ஸோ வேறு எங்கே? ஸோ இங்கே இல்லை, இங்கே இல்லை. ஓகே. அதுக்கப்புறம் x2 y1. ஸோ இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து ஒவ்வொரு பாசிபிள் காம்பினேஷனுக்கு கொண்டு வந்து ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். நீங்கள் அப்படியும் போடலாம். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட். x2 y1 ஒன்றா இருக்கணும். ஸோ x2 y1. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரோவும் இந்த லாஸ்ட் ரோவும் 1 இருந்துச்சுன்னா 1 கிடைக்கும். ஸோ அப்போ எங்கே இருக்குது? ஸோ இங்கே பாருங்கள் இங்கே 1 இருக்குது. ஸோ இதுவும் 1 இருக்குது, இதுவும் 1 இருக்குது, அதனால் 1 வரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே 1 இருக்குது. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு வந்து y1 ஆனது 1 கிடைக்கும். மற்ற எல்லா இடத்துலையும் 0 தான் கிடைக்க போகுது. ஸோ இங்கேயும் 0 0 0 0 0 0 ஸோ இங்கேயும் 0 இங்கேயும் 0. ஸோ அதே போல் நம்ம y2 நம்ம கண்டுபிடிச்சிடலாம். x1 x2 ரெண்டும் ஒன்றா இருந்துச்சுன்னா அவுட்புட் 1 கிடைக்க போகுது. இப்போ x1 x2. ஸோ இங்கே 1 இருக்குது. ஸோ அதே போல் இங்கே 1 இருக்குது x1 x2. நெக்ஸ்ட்டு இங்கேயும் 1 இருக்குது. ஸோ இங்கே 1 இருக்குது. ஸோ இது வந்து x1 x2 ஒன்றா இருந்தால். நெக்ஸ்ட்டு x2 y2 இருந்தாலும் நமக்கு 1 கிடைக்குது. x2 y2. ஸோ x2 y2 எங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து x2, இங்கே y2. ஸோ இங்கே இல்லை பாருங்கள் x2 y2. ஸோ இந்த இடத்துல 1 வரும். ஸோ இங்கே 1 வரும். ஸோ x2 y2. ஸோ x2 இருக்குது, இங்கே y2 இல்லை. ஸோ இங்கேயும் இல்லை. x2 y2 பாருங்கள் இந்த இடத்துல 1 வரும். அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா y1 பார் y2. அதாவது y1 0 இருக்கணும், y2 1 இருக்கணும். ஸோ y1 0 பாருங்கள் y1 0 ஆனால் y2 இங்கே 1 இல்லை. ஸோ அப்போ 0 1 எங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். y1 0 y2 1. ஸோ அப்போ இங்கே 1 வரும், அதே போல் இங்கேயும் 1 வரும். ஸோ இங்கே ஏற்கனவே 1 வந்துருச்சு. அதே போல் y1 0 இருக்கிறது வேறு எங்கேயுமே இல்லை. ஸோ மீதி எல்லா இடத்துலையுமே நமக்கு என்ன வரப்போகுது? 0 தான் வரப்போகுது. நீங்கள் கேரக்டரிஸ்டிக் டேபிள் போட்டிங்கன்னா ஈஸியாகவே டிரான்சிஷன் டேபிள் நம்ம போட்டுடலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் கேரக்டரிஸ்டிக் டேபிள் போட்டு அப்புறமா டிரான்சிஷன் டேபிள் போடுறேன். இல்லை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூட ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கூட நீங்கள் டிரான்சிஷன் டேபிள் நம்மளால் போட முடியும். பட் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் டிரான்சிஷன் டேபிள் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ பக்கத்தில் போகிறது டிரான்சிஷன் டேபிள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓகே. இப்போ பாருங்கள் இது வந்து y1 y2. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா x1 x2. இப்போ நம்ம வேல்யூ போட்டுக்கலாம். ஸோ இங்கே 0 0, அதே போல் இங்கே 0 1, இங்கே 1 1, இங்கே 1 0. ஸோ இது வந்து ஸ்மால் y1 ஸ்மால் y2னுடைய வேல்யூ. ஸோ இது 0 0 0 1 1 1 1 0. ஸோ இது இன்புட்னுடைய வேல்யூ. ஸோ மேலே போட்டிருக்கோம். இப்போ உள்ளே என்ன பண்ணணும், நம்ம பாக்ஸ்குள்ளார நெக்ஸ்ட் ஸ்டேட்னுடைய வேல்யூ நம்ம போடணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்னுடைய வேல்யூ நான் உங்களுக்கு ப்ளூ கலரில் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 0 0 0 0ன்றது இந்த பாக்ஸ். அப்போ இருந்தால் நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன கிடைக்குது? ரெண்டுமே போட்டுடணும். 0 0. இப்போது 0 0. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 0 0. ஸோ இது போட்டேன், அடுத்தது இது போட்டேன். நெக்ஸ்ட்டு 0 0 1 0. அப்போ இந்த பாக்ஸ் வரும். அப்போ 0 0 1 0 இங்கே தான் 0 0 வரும். ஸோ நம்ம கரெக்டாக நம்ம போடணும். ஸோ இந்த இடத்துல 0 1, அதுக்கப்புறம் இங்கே 0 1, அதே போல்
0101. ஸோ 0101க்கும் 01 தான். அடுத்தது 0110, அப்போது இங்கே போய்டும். அதுக்கப்புறம் 0111, 0111ன்றது இங்கே வந்துடும். அதே போல் இங்கே 1000. ஸோ 1000 இந்த இடத்துக்கு இந்த பாக்ஸ்க்கு வந்துடும். இப்போ இங்கே 00, இங்கே 10, நெக்ஸ்ட் இந்த இடத்துல 10, நெக்ஸ்ட் இங்கே 11, ஸோ நெக்ஸ்ட்டு 1100, அப்போ இந்த பாக்ஸு இங்கே 00, ஸோ இங்கே 11, 10, ஃபைனலாக 11. ஸோ இப்போ எதெல்லாம் வந்து ஸ்டேபிள் ஸ்டேட் அப்படின்றது அதை மட்டும் நம்ம ரவுண்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டேட்டு, இது நெக்ஸ்ட் ஸ்டேட்டு, அப்போ இது ஸ்டேபிள் ஸ்டேட்டு. ஸோ ரெண்டுமே சேமாக இருந்தால், ப்ரெசன்ட் ஸ்டேட் நெக்ஸ்ட் ஸ்டேட் சேமாக இருந்தால் நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்டேபிள் ஸ்டேட். ஸோ அப்போ இது ஸ்டேபிள் ஸ்டேட், இதுவும் ஸ்டேபிள் ஸ்டேட், இதுவும் ஸ்டேபிள் ஸ்டேட். ஸோ செகண்ட் ரோவில் பார்த்திங்கன்னா 01 தான் ஸ்டேபிள் ஸ்டேட். தேர்ட் ரோவில் 11, அடுத்தது ஃபோர்த் ரோவில் 10. ஸோ இதுதான் நம்மளுடைய டிரான்சிஷன் டேபிள். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சர்க்யூட்டில் லேட்ச் கொடுத்துருந்தா எப்படி அனலைஸ் பண்ணுறது. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இதில் வந்து ஃப்ளோ டேபிள் வந்துருச்சு இதில். ஸோ இந்த டிரான்சிஷன் டேபிள் தான் ஃப்ளோ டேபிள் நம்ம சொல்கிறோம். ஏன்னா இங்கே வந்து நமக்கு ஃப்ளோ டேபிளில் ஸ்டேட்டுக்கு, அதாவது பைனரி வேல்யூ நம்ம கொடுத்தோம்னா அது டிரான்சிஷன் டேபிள். ஸோ பைனரி வேல்யூக்கு பதிலாக நம்ம வந்து லெட்டர்ஸில் அல்லது சிம்பிள்ஸில், நம்ம லெட்டர்ஸில் வந்து நம்ம அந்த நெக்ஸ்ட் ஸ்டேட்டையும் ப்ரீவியஸ் ஸ்டேட்டையும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோமோ அது ஃப்ளோ டேபிளாக கன்வெர்ட் ஆகிட போகுது. ஸோ அப்போ கேரக்டர்ஸ் டேபிள் பார்த்துட்டோம், டிரான்சிஷன் டேபிள், ஃப்ளோ டேபிள், இதில் வந்து நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். டிரான்சிஷன் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சர்க்யூட்டில் எஸ்ஆர் லேட்ச் இருந்தால் அனலைஸ் பண்ணக்கூடிய மெத்தட் இது தான். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து டிசைன் எக்ஸாம்பிள் ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.